உலகத்தில் இவர்களை எல்லாம் விட உயர்ந்த சிந்தனை உள்ளவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்க்கிறார்கள். எல்லா மக்களும் உமரை பார்த்தது ஒரு கண்ணோட்டம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்தது வேறொரு கண்ணோட்டம். எல்லோருமே உமர் முரடர் என்ற எண்ணத்தோடு பார்க்கிறார்கள். உமர் கடின நெஞ்சக்காரர் என்ற உள்ளத்தோடு பார்க்கிறார்கள். உமரை கண்டாலே பயம் என்ற நிலை அகிலத்திலே உலகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் என்ன சொல்கிறது? உமர் மட்டும் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் இஸ்லாம் வளர்ந்துவிடும். உமர் தான் இஸ்லாத்தை வழிநடத்த அகிலத்திற்கு இஸ்லாம் பரவே உமரே காரணம் என்று எண்ணுகிறார்கள் பெருமானார். இருகரம் ஏந்துகிறார்கள் பெருமானார். இறைவா, உமரை இஸ்லாத்திற்கு கொண்டு வா, அல்லது அம்ர் இப்னு ஹிஷாமாக இருக்கிறேன் அபூஜஹலை இஸ்லாத்திற்கு கொண்டு வா என்று பெருமானார் கரம் ஏந்தி ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கமோ உமர் ரலியல்லாஹு தஆலாவின் நிலையை ஆய்வு செய்யுங்கள். தாருன் நதுவாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே நெற்றியிலே அம்பை பாய்ச்சியவன் அபூஜஹல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரத்தம் குருதி பூமியிலே விழுகிறது. இதை பார்த்த ஹம்ஸா வேகமாக வாளை எடுத்தார்கள். அபூஜஹலினுடைய நெற்றியை காயப்படுத்துகிறார்கள். என்னுடைய சகோதரனின் மகன் முஹம்மதினுடைய நெற்றியில் அடிக்க அகிலத்திலே துணி உனக்கு எங்கிருந்து வந்தது என்று இவர்கள் தன்னுடைய அம்பாள் காயப்படுத்துகிறார்கள் அபூஜஹலை. அந்த கோபத்திலே தாருன் நதுவா செல்லுவான் அபூஜஹல். சென்று சொல்லுவான் அபூஜஹல், முஹம்மது ஒரு பொடியர் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை சொல்லுகிறார், நான் நபி என்று சொல்லுகிறார், யார் ஏற்றுக்கொள்வது? நாம் எல்லாம் தலைவர்கள் அல்லவா? எனவே இந்த முஹம்மதை கலங்கப்படுத்த வேண்டும், முஹம்மதை காயப்படுத்த வேண்டும், முஹம்மதினுடைய மார்க்கத்தை ஏற்கக்கூடாது. நாம் வணங்கிக் கொண்டிருக்கிற சிலைகளை எல்லோரும் வணங்க வேண்டும். இந்த முஹம்மது புறக்கணிக்கிறார். எனவே யார் துணிந்தவர்கள் இருக்கிறார்கள்? முஹம்மதின் தலையை கொண்டு வர தகுதியானவர்கள் யார் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு செந்நிற ஒட்டகங்கள் 100 ஒட்டகைகளை நான் பரிசாக கொடுக்கிறேன் என்று சொல்ல, வீர முழக்கத்தோடு நிறுத்தும் போதும் நான் கொண்டு வருகிறேன் என்று வாளை உருகுகிறார் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு. ஆனால் 100 ஒட்டகைகளை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, அதற்கு என்ன சாட்சி என்று சொல்ல அபூஜஹல் வேகமாக உமர் ரலியல்லாஹுவின் கரத்தை பிடித்துக் கொண்டு காபா வருகிறான். காபாவிலே உபைல் என்று ஒரு சிலை இருக்கிறது. அந்த சிலையின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான், நீ மட்டும் முஹம்மதின் தலையை கொண்டு வந்தால் கண்டிப்பாக 100 ஒட்டகைகள் தருகிறேன், ஆனால் கொண்டு வர நீ தகுதியானவர் தான் என்று சொல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை வைத்து சபதமிடுகிறார்கள். உபைலின் மீது சபதமிடுகிறார்கள். காபாவிலே இருந்து சபதமிடுகிறார்கள். இந்த வாள் முஹம்மதின் தலையை கொண்டு வராத வரை உரைக்குள் புகாது என்று சபதமிட காபா பார்த்து சிரிக்கிறது. காபா பார்த்து சிரிக்கிறது. முஹம்மதின் தலையை நீ கொண்டு வர போகிறாயா, அல்லது முஹம்மதின் தலைக்கு கீழ் நீ தலை வணங்க போகிறாயா? முஹம்மதின் தலைக்கு கீழ் நீ தலை வணங்காத வரை இந்த வாழ் உள்ளே செல்லாது என்று காபா சிரிக்கிறது. செல்லுவார்கள், கோபத்தோடு செல்லுகிறார்கள், உருகிய வாளோடு செல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு வழியிலே கோபத்தை பார்த்த நுஆய்ம் கேட்கிறார், என்ன உமரே கோபத்தோடு செல்லுகிறாயே, என்ன காரணம்? முஹம்மதை நான் கொல்லப் போகிறேன். நஊது பில்லாஹ். அகிலத்தின் தலைவர் ஒப்பற்ற பெருமானார், உயிருக்கு உயிரானே, உயிரிலும் மேலானே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கலங்கப்படுத்துவதற்காக உருகிய வாளோடு செல்ல உமரை திசை திருப்புகிறார் நுஆய்ம். உமர், நீ என்ன பெருமானாரை கலங்கப்படுத்த போகிறாயா, காயப்படுத்த போகிறாயா? உன்னுடைய சகோதரியே அந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்களே என்று சொல்லுகிறாள். பொதுவாக உமருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை இதுவென்றால் இஸ்லாம். உமருக்கு பிடிக்காத ஒரு மனிதர் யார் என்றால் முஹம்மது. இஸ்லாத்தை ஏற்றதற்காக பசீனா. யார் அந்த பசீனா? அடிமை பெண் பசீனா. உமர் ரலியல்லாஹு தஆலா சவுக்கால் அடிக்கிறார்கள், கலைத்து அமருகிறார்கள். அமர்ந்து சொன்னார்கள் பசீனாவிடத்திலே, என்ன பசீனா, உமர் கலைத்து விட்டான் என்று நீ எண்ணுகிறாயா? இந்த கலைப்பு தீர்ந்ததற்கு பிறகு மறுபடியும் உன்னை அடிப்பேன், அடித்துக் கொண்டே இருப்பேன், இஸ்லாத்தை விடுகிற வரை அடிப்பேன். ஆனால் அந்த பசீனா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
உமரே, என்னுடைய உயிர் இருக்கிற வரை என்னுடைய உள்ளத்தில் இருந்து இஸ்லாத்தை எடுக்க முடியாது உமரே. சாதாரண ஒரு அடிமையின் உள்ளத்தில் இருந்து கூட உமர் இஸ்லாத்தை எடுக்க முடியவில்லை. ஜின்னீரா, யாரந்த ஜின்னீரா? உமரின் அடிமை ஜின்னீரா. ஜின்னீராவை அடித்து அடித்து கண்கள் போய் விடுகிறது. ஜின்னீராவிற்கு கம் என்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய கண் போனது நாயனே, என்னுடைய உயிர் போக போகிறது நாயனே, நான் இஸ்லாத்தை விட தயாராக இல்லை நாயனே. உமர் அடிக்கிறார்கள், அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், கண் போகிற அளவிற்கு அடிக்கிறார்கள். ஈமானை விடவில்லை, அடிமைகளே ஈமானை விடவில்லை. பிறகு எங்கே தன்னுடைய சகோதரி ஈமானை விடப் போகிறாள்? சகோதரியின் வீட்டிலே கதவை தட்டினால் உமரினுடைய சத்தம் சகோதரிக்கு கேட்கிறது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அங்கே குர்ஆனை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் உள்ளே வரப்போகிறார் என்று உபைக்கு தெரிகிறது. ஒளிந்து கொள்ளுகிறார்கள். உள்ளே வருகிற பொழுதே உமர் ரலியல்லாஹு தஆலா ஓங்கிய ஓசையோடு, நீ என்ன முஹம்மதின் மார்க்கத்தை பின்பற்றி விட்டாயா என்று ஓங்கி அறைகிறார்கள். ஒரே ஒரு அறைதான் ஃபாத்திமாவின் கன்னத்தில் படுகிறது. குருதி வெளியே சிந்தப்படுகிறது. ஃபாத்திமா எத்தனை முறை அடித்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இந்த இஸ்லாம் என்னுடைய உள்ளத்திலே உறைந்திருக்கிறது உமரே, அதனால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை பார்த்த பொழுது, சகோதரியை பார்த்த பொழுது, அல்லாஹ் உள்ளத்தை ஆள்பவன் அல்லவா, உள்ளத்தை திருப்புவன் அல்லவா. எனவே இந்த அல்லாஹ் உமரின் உள்ளத்தை திருப்புகிறான். உமர், என்ன படித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது, இதை குளிக்காமல் பார்க்கவும் முடியாது, படிக்கவும் முடியாது. எனவே குளிக்க வேண்டும், அதற்கு பிறகு பார்த்து படிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா குளிக்கிறார்கள், அதற்கு பிறகு பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுவிற்கு படித்து காட்டப்படுகிறது. ஒளிந்திருந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா தாஹா சூராவை படித்து கொடுக்கிறார்கள். படித்த உடனே யார்தான் அல் குர்ஆனின் வசனத்தை கேட்டு மயங்காதவர்கள் அரபுலகத்தில் யாராவது உண்டா? அல் குர்ஆனை பார்த்து சொன்னவர்கள் உண்டு. இன்னலஹு லஅலாவா, இன்ன அலைஹி லதலாவா, இன்ன அலாஹு முஸ்பிரா வஅஸ்ஃபல்ஹு மாதி மாதா கௌலுல் பஷர். குர்ஆனினுடைய எந்த பகுதியை எடுத்தாலும் அழகாக, அற்புதமான, சுவையான கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். மாதா கௌலுல் பஷர், இது மனித சொல்லே அல்ல என்ற நிலைக்கு உள்ள அந்த அல் குர்ஆனின் வசனத்தை படித்த பொழுதே உள்ளத்தில் ஈமான் பதிந்து விடுகிறது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் உருகிய வாளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் இல்லத்திலே சென்று கதவை தட்டுகிறார்கள். உமர் வந்திருக்கிறார் என்ற செய்தி கிடைக்கிறது. ஹம்சா எழுகிறார்கள், உமரே, முஹம்மதை களங்கப்படுத்த வந்திருக்கிறாயா என்று துணிவோடு எழுகிறார்கள் ஹம்சா. ஆனால் பெருமானார் ஹம்சாவை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டு, உமர் என்னை பார்க்க வந்திருக்கிறார், நான் பெருமானார், நான் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி இருக்கிறேன், அந்த அல்லாஹ் உமரை இஸ்லாமாக்கி அழைத்து வந்திருக்கிறான் என்ற எண்ணத்திலே பெருமானாரே சென்று திறக்கிறார்கள். உமரே, என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறாய்? நரகை நீ அடைவதற்கு முன்பதாக இஸ்லாத்திற்கு வர உனக்கு எண்ணமில்லையா என்று பெருமானார் கேட்க கரத்தை பிடிக்கிறார். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா உதட்டோடு உதடு ஒத்துகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக யா ரசூலல்லாஹ். நாயகமே, உங்களை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன் நாயகமே. இதற்கு முன்பதாக இஸ்லாம் என்றால் எனக்கு பிடிக்காது. இன்றையிலிருந்து இஸ்லாத்தை விட உயர்ந்த மார்க்கம் எனக்கு கிடையாது. இதற்கு முன்பதாக முகம்மது என்றால் எனக்கு பிடிக்காது. இன்றைக்கு முகம்மதை விட அகிலத்திலே உயர்ந்த மனிதர் எனக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டு ஈமான் கொண்டு விட்டு நேராக அபூஜஹிலின் இல்லத்தை தட்டி, அபூஜஹிலே என்று சொல்ல சந்தோஷத்தோடு வருகிறார் அபூஜஹில். பெருமானாரின் தலை அபூஜஹில் நினைத்துக் கொண்டான், பெருமானாரின் தலை உமரின் கையிலே இருக்கும் என்று. ஆனால் உமரோ பெருமானாரின் நெஞ்சத்திலே, பெருமானாரோ உமரின் நெஞ்சத்திலே இருக்கிற நிலையோடு உமர் ரலியல்லாஹு வந்து சொல்லுகிறார்கள், அபூஜஹில், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். நீயும் சொல், நானும் சொல்லிவிட்டேன், ஈமான் கொண்டு விட்டேன். வேகமாக திறந்த கதவுகள் வேகமாக மூடப்படுகிறது. இதோடு மட்டும் நிற்கவில்லை உமர். யாரிடத்திலே சொன்னால் அகிலம் முழுவதும் பரவுமோ, அரபுலகம் முழுவதும் பரவுமோ, அந்த ஜமீல் என்ற முனாஃபிக்கிடத்திலே நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்ல காற்றை போன்று பரவுகிறது செய்தி. உமர் ரலியல்லாஹு ஈமான் கொண்டு விட்டார்கள்.
அரபுலகமே நடுங்குகிறது. உமரே ஈமான் கொண்டு விட்டாரா? ஆனால் இஸ்லாத்திற்கு புது தெம்பு கிடைக்கிறது. இஸ்லாம் இலுஹாராகிறது, இஸ்லாம் வெளிப்படையாகிறது. மறைந்து வணங்கியவர்கள் எல்லாம் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள் என்ற சந்தோஷத்தில் எல்லோரும் குதூகலத்தோடு இருக்கிறார்கள். இஸ்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு பெருமானாரின் காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், அபூபக்கரின் காலத்தில் எப்படி இருந்தார்கள், தன்னுடைய ஆட்சி காலமாக இருக்கிற 10 ஆண்டுகள் 4 மாதங்களில் எப்படி வழிநடத்தினார்கள், சமுதாயத்திற்கு கியாமத் நாள் வரை இருக்கிற வழிகளை எப்படி காட்டினார்கள் என்பதை ஆய்வு செய்வது கடமையாக இருக்கிறது. அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தில் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய நிலையை ஆய்வு செய்ய வேண்டும். பெருமானாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய அன்பு தோழராக இருக்கிற உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உமரை பார்த்து சொன்ன வார்த்தைகள் ஏராளமான வார்த்தைகளை வடித்திருக்கிறார்கள். உமரே, எனக்கு வானத்திலே 2 மந்திரிகள் இருக்கிறார்கள், பூமியிலே 2 மந்திரிகள் இருக்கிறார்கள். வானத்திலே இருக்கிற மந்திரிகள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும். பூமியிலே எனக்கு என்றால் பெருமானார் அகிலத்திற்கே நபி, அகிலத்திற்கு நபியாக இருக்கிற அந்த பெருமானாருக்கு 2 மந்திரிகள். இந்த 2 மந்திரிகள் யார் தெரியுமா? ஒன்று அபூபக்கர், மற்றொன்று நீதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்னொரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரின் தோளில் ஒரு கை, உமரின் தோளில் ஒரு கை போட்டுக்கொண்டு சொகுசாக பெருமானார் நடந்து கொண்டிருக்க அப்பொழுது சொன்ன வார்த்தை, ஹக்கதா நுபாஸ் யௌமல் கியாமா, இவ்வாறுதான் கியாமத் நாளையிலே நாங்கள் நடந்து கொண்டிருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து சொன்ன வார்த்தை, எனக்கு பின்னால் அகிலத்திலே நபி கிடையாது. அப்படி ஒருவர் நபியாக வருவதாக இருந்தால் அது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவாகத்தான் இருக்க முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகிக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு முறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹபஷா அபிசீனிய நாட்டில் இளைஞர்கள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், கம்பு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஆயிஷா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரத்திலே முகத்தை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் ஆகிறது. அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாம் கலைகிறார்கள். ஏன் கலைகிறார்கள் என்று பார்க்க உமர் ரலியல்லாஹு அந்த வழியாக வருகிறார்கள். உமரை பார்த்தவர்கள் எல்லோரும் திக்கொன்றும் திசை ஒன்றுமாக சென்று விடுகிறார்கள். பெருமானாரை பார்த்து ஆயிஷா கேட்டார்கள், இவ்வளவு அழகாக ரசித்துக் கொண்டிருந்த மக்கள் உமரை பார்த்தவுடன் பயந்து விட்டார்களே, எல்லோரும் சென்று விட்டார்களே என்று சொல்ல ஆயிஷா ஆயிஷாவிற்கு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஷைத்தானே உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில் வருகிறார்கள் என்று சொன்னால் அவன் அந்த பாதையில் செல்வதில்லை, மறுபாதையில் தான் செல்லுவான் என்று உமரை பற்றி சிலாகுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு தோழர் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், கைருல் பஷரி பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு சிறந்த மனிதர் அபூபக்கரே நீங்கள் தான் என்று சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், மா தலஅத்தி ஷம்ஸ், பெருமானாரிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன், சூரியன் உதயமாவதில்லை, அப்படி உதயமானால் ஒரு மனிதரின் மீது உதயமானால் கைரும் மின் உமர், உமர் ரலியல்லாஹை விட சிறந்தவரின் மீது சூரியன் உதிப்பதில்லை, உமர் சூரியனை விட சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மை பற்றித்தான் சிலாகித்திருக்கிறார்கள் என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களினுடைய சிறப்பை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சிலாகித்து சொல்லுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அகிலத்தினுடைய அறிவாளி அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், யார் உமரை கோபம் கொள்ளுகிறார்களோ, உமரிடத்திலே யார் நாராஜாக நடந்து கொள்ளுகிறார்களோ அல்லாஹ் அவரை கோபம் கொள்ளுகிறான் என்று அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அண்ணல் பெருமானார் சொன்னதாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். உமர் எதை நினைக்கிறாரோ உடனே ஆயத்திறங்கிவிடும். புர்கா போட்டால் நன்றாக இருக்கும், பர்தாவோடு பெண்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று உமர் ரலியல்லாஹு நினைக்கிறார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், பெண்கள் புர்காவோடு தான் வெளியிலே செல்ல வேண்டும், உலா வர வேண்டும் என்ற வசனத்தை இறக்குகிறான். சாராயம் அருந்தாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இன்னமல் ஹம்ரு வல் மைஸலு வல் அஸ்லாமு வல் அன்சாப்
ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான் கம்ரு சைத்தானுடைய செயல் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே கம்ரு குடிக்க கூடாது என்கிறான் அல்லாஹ். மக்காம் இப்ராஹிமிலே காபத்துல்லாவிலே தொழுதால் நன்றாக இருக்கும் என்று உமர் நினைக்கிறார்கள். இத்தஹது மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, அங்கே தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உமர் எதை நினைக்கிறார்களோ அது வசனமாக இறங்குகிறது. பெருமானார் உபய் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்குக்கு தொலை வைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரத்தை பிடித்து உமர் ரலியல்லாஹு தஆலா இழுக்கிறார்கள். முனாஃபிக்கின் தலைவனுக்கு தொலை வைக்க வேண்டாம் நாயகமே என்று இழுக்க, இல்லை இல்லை நான் தொலை வைக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான் பெருமானாரை. முனாஃபிக்கின் தலைவனுக்கு 70 முறை அல்ல 100 முறை இஸ்திக்ஃபார் செய்தாலும் கண்டிப்பாக மன்னிக்கப்படாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உத்தரவு கொடுக்கிறான். உமர் எதை நினைக்கிறார்களோ அதை அல்லாஹ் வஹியாக இறக்கி கொடுத்தான். இந்த பெருமை உமருக்கு இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொல்லுகிறார்கள் என்றால் உமரின் சிறப்பு எப்படி? பெருமானாரின் நாவால் புகழப்பட்டு இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரின் காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? பெருமானாரின் மீது அவர்களுக்கு கொண்டிருந்த நேசம் என்ன? பெருமானாரோடு சென்று கொண்டிருக்க உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், பெருமானாரே நான் உங்களை நேசிக்கிறேன் நாயகமே, நாயகமே நான் உங்களை என்னுடைய அளவிலும் அதிகமாக பிரியப்படுகிறேன் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்பார்கள், உமரே உன்னுடைய ஆத்மாவை விட என்னுடைய பிரியம் உனக்கு அதிகமாக இருக்கிறதா? உன்னுடைய ரூஹை விட என்னை நேசிக்கிறாயா என்று கேட்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு நேசம் இல்லை நாயகமே என்று ஆரம்பத்திலே சொல்லுவார்கள். பெருமானாரை பார்ப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நேசன் அல்ல என்று சொல்ல அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கட்டி அணைத்து சொல்லுவார்கள், நாயகமே என்னுடைய உயிர் என்ன, என்னுடைய உடல் உயிர் அனைத்தையும் விட உங்களை நான் மேலாக நினைக்கிறேன் நாயகமே, உங்களுடைய பாசம்தான் என்னுடைய வாழ்க்கை நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது என்னை உண்மையான பிரியம் கொண்டவராக நீ இருக்கிறாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உமர் பெருமானாரின் காலத்திலேயே எப்படி நீதமாக வாழ்ந்தார்கள், எப்படி தவறை தட்டி கேட்டார்கள் என்பதற்கு ஏராளமான வரலாறுகள் சான்றாக இருக்கிறது. ஹதீஸ் கிதாபுகளை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். ஒரு தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உறவாடிக் கொண்டிருக்கிறார்கள், உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பவில்லை நாயகம். எல்லோரும் பதட்டம். யூதர்களால் பெருமானாருக்கு தீங்கு ஏற்பட்டிருக்குமோ என்று பதறி போய் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தேடிச் செல்லுகிறார்கள். தேடிக்கொண்டு செல்ல ஒரு தோட்டம் ஒன்று வருகிறது. அந்த தோட்டத்திற்கு வழி இல்லை, வாய்க்கால் செல்லுகிறது. வாய்க்கால் வழியாக செல்லுவார்கள். அபூ ஹுரைரா பெருமானார் அந்த தோட்டத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானாரை பார்த்து அபூ ஹுரைரா சந்தோஷப்படுகிறார்கள். பெருமானார் நீதான் அபூ ஹுரைராவா என்று கேட்கிறார்கள். ஆம் நாயகமே என்று சொல்ல பெருமானார் தன்னுடைய செருப்பை கையில எடுத்து கொடுத்து இதை சாட்சியாக வைத்துக்கொள், யாரை பார்த்தாலும் யார் உள தூய்மையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறாரோ ஃபக்கத் தஹலல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சுபச்செய்தி சொல் என்று சொல்லி அனுப்ப செருப்போடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக பார்த்து முத்து மனிதர், அழகான மனிதர், அற்புதமான மனிதர், தோட்டத்தில் மிடுக்கான மனிதர் யார் தெரியுமா? உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொன்னார்கள், பெருமானார் செருப்பை சாட்சியாக கொடுத்திருக்கிறார்கள். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உள தூய்மையோடு சொல்லுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சுபச்செய்தி சொல்ல இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்வை உள்ள தூய்மையோடு சொல்லுகிறீர்களா, சொர்க்கம் செல்ல விரும்புகிறீர்களா என்று அபூ ஹுரைரா உமரை பார்த்து கேட்க உமர் ரலியல்லாஹுவிற்கு வந்ததே கோபம். ஒரு அடி அடித்தார்கள், ஓங்கி அடித்தார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே சித்தரிக்கப்படுகிறது. முகம் குப்பர விழுகிறார் அபூ ஹுரைரா. விழுந்த அபூ ஹுரைரா வழி தாங்காமல் அழுது கொண்டு துடித்துக் கொண்டு வந்த பக்கமே சென்று பெருமானாரை பார்த்து சொன்னார், பெருமானாரை நான் இதை போய் சொன்னேன், ஆனால் உமர் வேகமாக அடித்தார், நான் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டேன் நாயகமே என்று சொல்ல பின்னால் உமர் ரலியல்லாஹு வந்து கொண்டே இருக்கிறார்கள். உமரை பார்த்த பெருமானார், ஏன் உமரை அபூ ஹுரைராவை அடித்தாய் என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உமர் சொன்னார்கள், நாயகமே இந்த வார்த்தையை கேட்டால்
வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு நிறுத்திக் கொள்வார்கள். யாரும் அமல் செய்ய மாட்டார்கள் நாயகமே. எனவே அமல் வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தையை மக்களுக்கு சொல்லக்கூடாது நாயகமே என்று பெருமானாருக்கு மஷூரா ஆலோசனை கொடுக்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் சொல்வது சரிதான், எனவே அபூ ஹுரைரா நீ இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா எங்கு இருந்தாலும் அங்கு தவறுகள் தடுத்து நிறுத்தப்படும். இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது கொண்டிருந்த பற்று என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் ஒரு யூதன் பெருமானாரின் முகத்தை பார்க்கிறார். முகத்தை பார்க்கிற பொழுதே பெருமானாரின் முகத்தை கண்டே இவர் நபி என்று உறுதி கொண்ட அந்த யூதர், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அறிய வேண்டும், அறியாத வரை நான் ஈமான் கொள்ள மாட்டேன். என்ன விஷயம்? இவர் கொடுக்கல் வாங்க எப்படி செய்கிறார், நீதமாக நடக்கிறாரா என்பதை பார்த்தால் இஸ்லாமாகி விடலாம் என்று எண்ணி இருக்கிறார். ஒரு தினம் ஒரு யாசகர் பெருமானாரிடத்திலே வந்து, நாயகமே எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது நாயகமே, எனவே ஏதாவது கொடுங்கள் என்று கேட்க பெருமானாரிடத்திலே ஒன்றுமில்லை. இதை அந்த யூதர் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறார். நாயகத்திடத்திலே வந்து, முகம்மதே நான் பொருளை கொடுக்கிறேன், விளைச்சல் வந்ததற்கு பிறகு நீங்கள் 2 மாதம் கழித்து எனக்கு பொருளுக்கு பகரமாக பேரித்தம்பளங்களை கொடுத்தால் போதும் என்று சொல்ல அந்த பணத்தை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையுள்ளவருக்கு கொடுத்து விடுகிறார். 2 மாதங்களுக்கு 2 நாள் இருக்க அந்த யூதர் வருகிறார். அருகிலே உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா நிற்கிறார்கள். பெருமானாரின் சட்டையை பிடிக்கிறார், சட்டையை கசக்குகிறார். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சோதிக்கிற எண்ணத்திலே இது பெருமானாருக்கு தெரியும், எங்கே உமருக்கு தெரிய போகிறது? உமர் கோபம் கொண்டால் வாள் சதையை சந்திப்பதற்கு முன்பதாக தலை தனியாகிவிடும். அந்த அளவிற்கு வீரமிக்கவர்கள் உமர். பெருமானாரின் சட்டையை அகிலத்திலே யாரும் பார்த்ததே கிடையாது, பார்ப்பதற்கு கூட துணிவில்லை. ஆனால் இவர் சட்டையை பிடிப்பதா? முறுக்கிய அந்த யூதன் சொன்ன வார்த்தை, குறைஷிகளே இப்படித்தான், வாதா செய்தால் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வார்கள், இவர்களின் வழக்கமே இப்படித்தான் என்று சொல்ல உமர் ரலியல்லாஹு தஆலாவிற்கு ரத்தம் கொதிக்கிறது, பிரஷர் அதிகமாகிறது. உலகிலிருந்து வாளை எடுத்த உமர் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே அனுமதி கொடுத்தால் தலை தனியாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா? உமரே நீதான் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும், அவருக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனையில் நீ ஏன் தலையிட்டாய்? உமர் ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் பேசாமல் இருக்கிறார்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய பேரித்தம்பளத்தையும் கொடுத்து 20 சா அதிகமாக கொடுத்து, நீ பேசியதற்காக அதிகம் கொடுத்து அனுப்பிவை. யூதருக்கு 20 சா அதிகமாக கொடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபத்தோடு கொடுக்கிறார்கள். பெருமானாரை இப்படி பேசிவிட்டாரே என்று கொடுக்கிறார்கள். அனைத்தையும் வாங்கிய யூதர் உமரையும் அழைத்துக் கொண்டு பெருமானாரிடத்திலே வந்தார். பெருமானாரிடத்திலே அனைத்தையும் கொடுத்து, நாயகமே இது அனைத்தும் உங்களுக்கு ஹதியா நாயகமே, அன்பளிப்பு நாயகமே, உங்களை சோதிப்பதற்காகத்தான் இப்படி செய்தேன் நாயகமே. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக யா ரசூலல்லாஹ் வ அன்னக யா உமர், உமரே நீயும் சாட்சி, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன், அதற்கு சாட்சி நீதான். ஒன்றே ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நான் இவ்வாறு செய்தேன். அவருக்கு கொடுக்கல் வாங்கலில் எப்படி இருக்கிறார், இரக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக செய்தேன். முழுக்க இரக்கத்தின் தாயகமாக பெருமானார் இருக்கிறார்கள் என்று சொல்லி உடனே இஸ்லாத்தை தழுவிய வரலாறுகள் தான் அங்கு சான்றாக நிற்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு சின்ன வார்த்தை பேசுவதை கூட உமரால் தாங்கிக் கொள்ள முடியாது, உமரால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஹாத்தப் இப்னு அபீ பல்தா, யார் அந்த ஹாத்தப் இப்னு அபீ பல்தா? ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தியவர் ஹாத்தப் இப்னு அபீ பல்தா. என்ன ராணுவ ரகசியம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கா வாசிகளிடத்திலே போர் செய்ய வேண்டும், அறுதிமானத்தை அவர்கள் முறித்து விட்டார்கள் என்று சொல்ல இந்த ஹாத்தப் இப்னு அபீ பல்தா பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்ட சஹாபி. ஹாத்தம் ரகசியமாக மக்கா வாசிகளுக்கு தூது அனுப்புகிறார்கள். பெருமானாருக்கு விஷயம் தெரிகிறது. அலி ரலியல்லாஹு தஆலாவை அனுப்புகிறார்கள். பைரஹா என்ற இடத்திலே ஹாத்தம் சென்று கொண்டிருப்பார். ஹாத்தமின் தூதுவாக இருக்கிற அந்த பெண்மணி சென்று கொண்டிருப்பார். அந்த பெண்மணி இடத்திலே அலியே அந்த தூது சீட்டை வாங்கி வாருங்கள்,
அலி ரலியல்லாஹு தஆலா செல்லுகிறார்கள். சரியாக பைரகாவினுடைய இடத்திலே அந்த பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணி இடத்திலே ஏதாவது தூது இருக்கிறதா உன்னிடத்திலே என்று கேட்க அவர் சொல்லிவிட்டார், அந்த பெண்மணி என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. பெருமானார் சொன்ன வார்த்தை இதுவரை பொய்யானதும் இல்லை. உன்னிடத்திலே தூது இருக்கிறது, நீ கொடுத்தாக வேண்டும், இல்லை என்றால் உன்னை சோதிக்க நேரிடும். அந்த பெண்மணி தலையினுடைய முடிப்பிலே பின்னலிலிருந்து ஒரு சீட்டை எடுத்துக் கொடுக்கிறார். ஹாத்தபினுடைய சீட்டு. ராணுவ ரகசியத்தை ஹாத்தப் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹாத்தபை அழைக்கப்படுகிறது. பெருமானாரின் சபைக்கு வருகிறார் ஹாத்தப். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அண்ணல் பெருமானாரினுடைய அமைச்சர் உமரே ஃபாரூக் முன்னால் நிற்கிறார்கள். ஹாத்தப் வந்து நின்று கொண்டிருக்கிறார். பார்த்த உமர், ஹாத்தபை பார்த்த உமர் கடின உள்ளத்தோடு உருகிய வாளோடு, நாயகமே யா ரசூலல்லாஹ், அனுமதி கொடுத்தால் தலையை எடுத்து விடுகிறேன் நாயகமே. அப்பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹாத்தம், எதற்காக இப்படி தூது அனுப்பினாய்? நாயகமே, நான் இஸ்லாத்திலே முனாஃபிக்காக இல்லை நாயகமே. நாயகமே, என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அங்கு இருக்கிறார்கள் நாயகமே. மனைவியும் மக்காவில் இருக்கிறார், குழந்தைகளும் மக்காவில் இருக்கிறார்கள். என்னுடைய குலத்தையும் குடும்பத்தையும் காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தூது அனுப்பினேனே தவிர நீங்கள் மக்காவிற்கு போர் செய்வீர்கள், அந்த போரை தடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நாயகமே. உங்களுடைய ரகசியத்தை மறைக்க வேண்டும், உங்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அல்ல நாயகமே. என்னுடைய குடும்பத்தின் மீது கொண்டிருந்த பற்றின் காரணமாக, பாசத்தின் காரணமாக இவ்வாறு ஒரு தவறை செய்து விட்டேன் நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கண்ணீரை சிந்தி ஹாத்தப் சொல்ல பெருமானாரை முறைக்கிறார்கள். பெருமானாரையே பார்க்கிறார்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்பொழுதுதான் பெருமானார் சொன்னார்கள், இவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர், இவருடைய முன் செய்த பின் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர். எனவே உமரே, இவரை தவறாக எண்ணாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா உடனே ஹாத்தபின் கரத்தை பிடித்து அழுகிறார். ஹாத்தபின் கரத்தை பிடித்து அழுகிறார். உன்னை முன்னோக்கி பத்ரில் கலந்து கொண்டே உன்னை பார்த்து நான் என்னுடைய வாளை உருகிவிட்டேன், உன்னை முனாஃபிக் என்று நான் நினைத்து விட்டேன். என்னுடைய சகோதரா, என்னை மன்னி என்று கேட்கிறார்கள். பெருமானாருக்கு முன்னால் ஒரு தவறு நடந்தால் உடனே வாள் நீளுகிறது என்று சொன்னால் அது உமரின் வாளாகத்தான் இருக்கும். பிஷர், யார் இந்த பிஷர்? வரலாறுகளை ஆய்வு செய்யுங்கள். ஒரு பெரும் சஹாபி பிஷர். இந்த பிஷர் ஒரு யூதரிடத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, நிலப்பிரச்சனை. யூதருக்கு சொந்தமான நிலத்தை இந்த பிஷர் எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். பிரச்சனை முட்டுகிறது, பஞ்சாயத்திற்கு செல்லுகிறது. ஆனால் அந்த யூதர் சொன்னார், பஞ்சாயத்தை நான் நம்ப தயாராக இல்லை, பஞ்சாயத்தை நான் நம்ப தயாராக இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீனாக இருக்கிறார்கள், உத்தமராக இருக்கிறார்கள், உயர்ந்தவராக இருக்கிறார்கள், உலகத்தின் அருள்குடையாக இருக்கிறார்கள். அவரிடத்திலேயே சென்று கேட்கலாம், யாருக்கு தீர்ப்பு சொல்கிறார்களோ ஏற்கலாம் என்று அந்த யூதர் சொல்ல, சரி என்று 2 பேர்களும் வருகிறார்கள். பெருமானார் தீர்ப்பு சொல்லுகிறார்கள். இந்த தீர்ப்பு பிஷ்ர் என்ற சஹாபிக்கு பிடிக்கவில்லை. பெருமானார் சொன்ன தீர்ப்பு அந்த பிஷ்ருக்கு பிடிக்கவில்லை. அபூபக்கரிடத்திலே பிஷ்ர் சென்றார். பெருமானார் இப்படி தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்லுகிறீர்கள் என்று கேட்க, நான் இதிலே ஒன்றும் சொல்வதற்கு தயாராக இல்லை, உமரிடத்திலே செல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு இடத்திலே சென்று பெருமானார் இப்படி தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்லுகிறீர்கள் என்று பிஷ்ர் கேட்க, இதோ சில நிமிடங்களில் நான் வருகிறேன் என்று சென்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு வாளை உருகி வந்தார்கள். பிஷ்ரின் தலையை தனியாக்கினார்கள். பெருமானாரின் தீர்ப்புக்கு பிறகு என்னிடத்திலே நீ வருவதா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், பெருமானார் எதை தீர்ப்பளிக்கிறார்களோ அது அறுதியானது, அது உறுதியானது, அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டது என்று சொல்லி இருக்க, பெருமானாரின் தீர்ப்பையே சந்தேகித்து என்னிடத்திலே வந்தால் உன்னுடைய தலை இந்த பூமியிலே இருக்க தேவையில்லை என்று பெருமானாரே நான் தலையை எடுத்து விட்டேன் நாயகமே என்று சொன்னால், பெருமானாரின் மீது எந்த அளவிற்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவிற்கு பாசமும் நேசமும் இருந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். இந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி மக்கா முழுவதும் மதீனா முழுவதும் நிலவிக் கொண்டிருக்க, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு வஃபாத்தாகி இருக்கிற வானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெருமானார் மயங்கி இருக்கிறார்கள், கொஞ்ச நேரத்திலே தெளிவு பெற்று
விட்டு விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சில மணி நேரங்களிலே அவர்கள் எழுந்து விடுவார்கள். பெருமானார் மரிக்கவில்லை, பெருமானார் மரிக்கவில்லை. பெருமானாரின் முகத்திலே சூரிய பிரகாசம் இருக்கிறது. இந்த அரபுலகத்திலே நயவஞ்சகர்கள் இருக்கிற வரை பெருமானார் மரிக்கப் போவதில்லை, பெருமானார் மரிப்பதில்லை என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமரை பார்த்து சொன்னார்கள், யா உமர் அன்தலம் தலம், உமரே உனக்கு என்ன தெரியாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். இந்த வார்த்தையை கூட உமருக்கு கேட்க மனமில்லை. உமர் ரலியல்லாஹு உருகியவாளோடு, என்ன ஷுஅபா, என்ன சொல்லுகிறாய்? இன்னொரு தடவை இப்படி சொன்னால் உன்னுடைய தலை உன்னுடைய உடலிலே இருக்காது. பெருமானாரின் மரணத்தை கூட, வஃபாத்து நபி என்ற வார்த்தையை கூட உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவால் கேட்க முடியவில்லை என்று சொன்னால் பெருமானாரின் மீது அவர்கள் கொண்டிருந்த பாசம் என்ன, நேசம் என்ன? வரலாறுகளை ஆய்வு செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவர்கள் கொண்டிருந்த தோழமை என்ன, உம்மஹாத்துல் முஃமினீன்களோடு அவர்கள் கொண்டிருந்த தோழமை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அறிவிலே நாம் ஆய்வு செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மனைவிமார்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் செய்கிறார்கள். எதற்காக? வருவாய் போதவில்லை என்பதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள். தொல்லை தாங்காமல் ஒதுங்கி இருக்கிறார்கள். 1 மாத காலம் 29 நாட்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு பெருமானாரை பார்ப்பதற்காக அனுமதி கேட்கிறார்கள். ஆனால் பெருமானார் நினைத்துக் கொண்டார்கள், ஹஃப்ஸாவுக்காக பரிந்து பேச உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள், மகளுக்காக பரிந்து பேச உமர் வருகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். முதல் தடவை அனுமதி கேட்கிறார்கள், பெருமானார் மறுத்தார்கள். இரண்டாவது முறை அனுமதி கேட்டார்கள், பெருமானார் மறுத்தார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சிந்தித்தார்கள், பெருமானார் மறுப்பதற்கான காரணம் ஹஃப்ஸாவுக்காக வேண்டி நாம் போகிறோம் என்ற எண்ணத்தில் பெருமானார் மறுக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா உரைத்த குரலிலே சொன்னார்கள், நாயகமே, ஹஃப்ஸாவுக்காக நான் வரவில்லை நாயகமே, உங்களை பார்க்க நான் வருகிறேன் நாயகமே என்று சொல்ல பெருமானாரே சிரித்து விடுகிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவிற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், நாயகமே, உங்களுடைய திருமுகத்தை பார்த்து நெடிய நாட்கள் ஆகிவிட்டது நாயகமே, அதற்காக வந்திருக்கிறேன். ஹஃப்ஸா உங்களிடத்திலே எதிர்த்து வருவாயை அதிகமாக கேட்கிறாரா? ஹஃப்ஸாவினுடைய கழுத்தை எடுக்கிறேன், மகளின் கழுத்தை நெரிப்பதற்காக உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு செல்லுகிறார்கள். யாருக்காக? பெருமானாருக்காக. பெருமானாரின் மீது கொண்ட நேசத்திற்காக ஹஃப்ஸாவிடத்திலே செல்ல, இது பெருமானார் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஹஃப்ஸாவிடத்திலே செல்ல உரைத்த குரலிலே உமர் பேச, ஹஃப்ஸா, நானெல்லாம் கேட்கவில்லை தந்தையே, யாபதி, நானெல்லாம் கேட்கவில்லை, மற்றவர்கள் கேட்கிறார்கள், கூட ஜால்ராவா நான் இருந்தேன் என்று அந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்ல, இதை பார்த்து பெருமானார் ரசித்து ரசித்து சிரிக்கிறார்கள். உமரை பார்த்து பெருமானார் சிரித்தார்கள் என்பது வரலாறு. தன்னுடைய மகளை விட பெருமானாரின் மீது நேசக்கரம் நீட்டியவர்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்பது வரலாறு சொல்லுகிறே, ஹதீஸ் சொல்லித் தருகிற ஆய்வுகள். இந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீனிடத்திலே நடந்த வரலாறு ஒன்றை ஹதீஸ்கள் சித்தரிக்கிறது. பெருமானாரை காணலாம், பெருமானாரிடத்திலே பேசலாம், உரையாடலாம் என்று எண்ணிக்கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரின் வீட்டுக்கு செல்ல, வெளியே மனைவிமார்களுடைய சத்தம் கேட்கிறது. உமர் ரலியல்லாஹு நினைத்துக் கொண்டார்கள், பெருமானார் வீட்டிலே இல்லை போல் தெரிகிறது, பெண்களுடைய சத்தமாக இருக்கிறது. இருந்த போதிலும் பெருமானார் எங்கே சென்றார்கள் என்று கேட்டுவிட்டு செல்லலாம் என்பதற்காக கதவை தட்டி பெருமானார் இருக்கிறார்களா, எங்கே சென்றார்கள் என்று கேட்க, பெருமானார் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார்கள் என்று பதில் வருகிறது. வீட்டுக்குள் இருக்கிறார்களா? வீட்டுக்குள் இருக்கிற பொழுது இவ்வளவு சப்தமா என்று இவர்கள் எண்ணிக்கொண்டு உள்ளே நுழைகிறார்கள். நிசப்தமாக இருக்கிறது, ஒருவரும் பேசவில்லை. இவரின் மனதிலே எண்ணிக்கொண்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நாம் வந்த காரணத்தினால் யாரும் பேசவில்லை, பெருமானாரை விட நம்மை அதிகமாக இவர்கள் மதிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார்கள், நாயகமே, பார்த்தீர்களா, நீங்கள் இருக்கிற பொழுது கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது, ஆனால் நான் வந்தேன் நாயகமே, நிசப்தமாக ஆகிவிட்டது. பார்த்தீர்களா என்று தன்னை உயர்வாக நினைத்து
பெருமானாரிடத்திலே பேச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிலே ஹப்ஸாவும் இருக்கிறார்கள், உங்களது மகளும் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள் எதனால் நிசப்தமானது என்று கேட்டு பாருங்கள் என்று சொல்ல ஹப்ஸாவை அழைத்து, பெருமானார் இருக்கிற பொழுது கூச்சலாக இருந்தீர்கள், நான் வந்த பொழுது நிசப்தமாகி விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்க ஹப்ஸா சொன்ன வார்த்தை, உமரின் வீரம் ஹப்ஸாவுக்கு இருக்கும் அல்லவா, மகளுக்கு இருக்கும் அல்லவா. ஹப்ஸா சொன்ன வார்த்தை, பல் அன்தால், பெருமானார் மனிதர், ஆனால் நீங்களோ முரடர். முரடர் என்ற காரணத்தினால் நாங்கள் நிசப்தமாக இருக்கிறோம். பெருமானார் மனிதர், மனைவிக்கு கொடுக்கிற உரிமைகளையும் சலுகைகளையும் கொடுப்பார்கள். எனவே நாங்கள் அளவலாவிக் கொண்டிருப்போம். எங்களை அடிமைகளாக பெருமானார் நடத்தவில்லை, எங்களை மனிதராக பெருமானார் நடத்தினார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் பேசாமல் நிசப்தமாக திரும்பி வந்தார்கள் என்பது வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே இந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா போர்க்களங்களிலே எப்படி பங்கு கொண்டார்கள் வரலாறுகளை ஆய்வு செய்து பாருங்கள். பத்ர் போர்க்களம், பத்ர் போர்க்களத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா கலந்து கொள்ளுகிறார்கள் என்ற செய்தியை கேட்ட உடனேயே உமரின் குலமாக இருக்கிற அதி கூட்டத்தார்கள் யாருமே போருக்கு வரவில்லை. உமர் கலந்தால் கண்டிப்பாக உமர் அவருடைய குலமாக இருக்கிற அதி கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதர் மிச்சம் இருக்கிற வரை அவர் விட்டு வைக்க மாட்டார், அனைவரையும் வெட்டி தீர்த்து விடுவார். எனவே போருக்கு நாங்கள் தயாராக இல்லை என்று அதி கூட்டமே போருக்கு வராமல் நின்று விட்டார்கள். ஒரே ஒரு மனிதர் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தாய் மாமுவாக இருக்கிற ஆஸ் இப்னு ஹிஷாம் என்ற மனிதர் மட்டும் பத்ருக்கு போர்க்களத்திற்கு வருகிறார். அவருக்கு உலை வைத்தவர்கள், அவரினுடைய உடலை தீர்த்தவர்கள், கழுத்தை தனியாக்கியவர்கள் யார் என்றால் தன்னுடைய தாய் மாமு என்று பார்க்கவில்லை, இஸ்லாத்திற்காக மாமை தன்னுடைய கரத்தால் வெட்டியவர்கள் இதே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். பத்ர் போர்க்களத்தின் கைதி விஷயத்தில் என்ன செய்யலாம் என்று பெருமானார் ஆலோசனை கேட்கிறார்கள். 70 பேர்களை கைதிகளாக பிடித்திருக்கிறோமே, இவர்களின் விஷயத்தில் என்ன செய்யலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இவர்களை எல்லாம் மன்னித்து விடலாம், இவர்களும் நம்முடைய குலத்தை சார்ந்தவர்கள். உமர் சொன்னார்கள், மன்னிப்பதா நாயகமே, இது கூடவே கூடாது, எனக்கு பிடிக்காத ஒரு சொல் மன்னிப்பு என்ற சொல்தான் எனக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், என்னுடைய குலத்தை நான் வெட்டுகிறேன், அழிக்கு சகோதரர் உகைல் அவரை இவர் வெட்டட்டும், அலி வெட்டட்டும், அபூபக்கரின் சொந்தக்காரரை அபூபக்கர் வெட்டட்டும், இதுதான் தீர்ப்பு என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா விட்டுருங்கங்கறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா கொன்றுவோங்கறாங்க. என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, உங்களை பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்று இருக்கிறது, இரக்க குணத்தோடு இருக்கிறீர்கள். உமரே, உங்களை பார்த்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்று இருக்கிறது. ரப்பி லா தர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா, யா அல்லாஹ், காஃபிர்கள் ஒருவரை கூட விட்டு வைக்காதே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை போன்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு செய்கிறார்கள். என்ன தீர்ப்பு செய்கிறார்கள்? மன்னித்து விட்டு விடலாம், ஜிஸியா வாங்கிக் கொண்டு விட்டு விடலாம், பணத்தை வாங்கிக் கொண்டு விட்டு விடலாம், பணம் இல்லாதவர்களிடத்திலே கல்வியை பெற்று விட்டு விடலாம் என்று தீர்ப்பு சொல்ல, இந்த தீர்ப்பு அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஏன் அவர்களை விட்டாய், அவர்களை கொலை செய்திருக்க வேண்டியதுதானே என்று உமர் சொன்ன வார்த்தைக்கு தோதுவாகவே அல்லாஹ் தீர்ப்பு செய்கிறான் என்றால் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்திலே பற்றோடு பாசத்தோடு நேசத்தோடு இருந்தார்கள், உறுதியோடு இருந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உஹது போர்க்களம் நடக்கிறது. உஹது போர்க்களத்திலே ஒரு சில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை வேறு விதமாக நினைத்த காரணத்தினால், இஜ்திஹாதில் தவறு ஏற்பட்ட காரணத்தினால் ஆரம்பத்திலே தோல்வி ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பற்கள் ஷஹீதாக்கப்படுகிறது, பெருமானாருக்கு காயங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த நேரத்திலே இஸ்லாமியர்கள் எல்லாம் நிலை குலைந்து போயிருக்கிறார்கள். ஒரு சிலர் பெருமானாரோடு சில பேர்கள் இருக்கிறார்கள், அபூபக்கர், உமர், தல்ஹா போன்ற சிலர் பெருமானாரோடு இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களின் நிலை, ஒரு சிலர் பெருமானார் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி பரவுகிறது. நாம் இனிமேல் இருந்து என்ன பயன் என்று போர்க்களத்தை விட்டு ஓடிவிடுகிறார்கள். ஒரு சிலர் இனிமேல் பெருமானாருக்கு பிறகு உலகத்திலே வாழ்ந்து என்ன பயன் என்று வேகமாக போர் செய்து தங்களை மடித்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள்.